நல்லா மூச்சிழுங்க. நீங்கள் கன்சீவ் ஆகி 2 மாதம் ஆகுதுங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? மிஸ்டர், நான் ஃபோனில் பேசிக்கிறேங்க. ஒரு நிமிஷம் இரு மேடம், அப்புறம் பேசுகிறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னங்க ஹார்ட் பீட்டே கேட்கல? நல்லா பாருங்க டாக்டர். இல்லை பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படி கொஞ்சம் திரும்புங்க. இப்படி திரும்புங்க. இப்போ கேட்குதுங்க. எப்படி டாக்டர்? ரிமோட் ஒர்க் ஆகலன்னா என்ன பண்ணுவோம்? 2 தட்டு தட்ட மாட்டோம், அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஒரே இருமல் டாக்டர். ஒரே ஒரு இருமலுக்கா என்ன பார்க்க வந்தீங்க? ஒரே இருமல்னா ஒரு இருமல் இல்லை டாக்டர், தொடர்ந்து இருமலாகவே இருக்கு டாக்டர். அதுக்கு தான் டாக்டர் கிட்ட பேசும்போதும் வெக்கில் கிட்ட பேசும்போதும் தெளிவாக பேசணும். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க டாக்டர். இதுக்கு மேலே ஒரு சிகரெட் ஆச்சுன்னா கூட உங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது. என்ன மிஸ்டர் சிரிக்கிற? மேடம், எனக்கு சிகரெட் அடிக்கிற பழக்கமே கிடையாது. ஒன்லி பீடி தான் பிடிப்பேன். நீங்கள் தானே சொன்னீங்க எதை பேசினாலும் தெளிவாக பேசணும்னு. மிஸ்டர், வாயெல்லாம் நல்லா தான் பேசுகிற, ஆனால் உன் நுரையீரலில் சரியில்லையே. என்னாச்சு டாக்டர்? தீஞ்சு போய்க்குது. அந்த அளவுக்கு வெளிச்சு தள்ளிக்கிற பீடியை. மிஸ்டர், இது ஆப்ரேஷன் பண்ணுறதா இல்லையான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுடைய யூரின் பிளட்டு டெஸ்ட் பண்ணோம். உங்கள் யூரின் சாம்பிள் எடுத்துனாங்க. இன்னும் உசிரே போனாலும் பீடி பிடிக்க மாட்டேன் டாக்டர். அப்படியே உங்கள் பிளட்டு டெஸ்ட் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துருங்க. சரிங்க டாக்டர். 1 மணி நேரம் ஆச்சு போய் ஒன்றும் ஆளை காணுமே. ஒருவேளை நுரையீரல் தீஞ்சு கீஞ்சு போச்சோ. என்ன ஆச்சு போய் பார்க்குறோம். ஐயோ, எத்தனை நாள் பார்ப்பது, எட்டு நின்று காய்வது. டாக்டர், இது பீடி இல்லை டாக்டர், சிகரெட் தான். என்ன தெரியல டாக்டர், ஏதோ ஒன்று புச்சாதான் யூரினே வருது, அதனால தான் புச்சு டாக்டர்.